வெல்கம் டு சசி மீடியா. சிம்பு தனுஷ் மோதல் ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன சிம்பு தனுஷ் மோதல் அப்படின்னு கேக்குறீங்களா? அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். சினிமா அப்டேட்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சிம்புவுடைய அரசன் படம். இந்த அரசன் படத்துடைய ஷூட்டிங் பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாசத்துல கம்ப்ளீட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்கு. இப்ப இந்த படம் வந்து பிலிம் சிட்டில தான் இந்த ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப என்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே கோவில்பட்டியில செட்டு போட்டு எடுத்தாங்க இல்லையா, அது சரிவல்லன்னு தான் இப்ப வந்து செட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து திரும்பவும் வந்து அது சரியில்லை அப்படின்னு சொல்லி இப்ப திரும்பவும் ரீஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அடுத்தது இன்னொரு ஷெடியூலும் வந்து வெளியில போய் எடுக்கலான்னு இருந்ததையுமே வந்து பிலிம் சிட்டிலேயே ஒரு செட்டு மாதிரி போட்டு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த செட்டெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வட சென்னை படத்தில் அந்த ஜெயில ஒரு செட்டு ஒன்று போட்டிருப்பாங்க. அது பார்க்க ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அதே போல் இந்த செட்டும் வந்து ரொம்ப தத்ரூபமாக போட்டு தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வெற்றிமாறனை பற்றி தெரியும், ஒரு ரியாலிட்டி வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான். அந்த மாதிரி தான் அதை எடுத்திருக்காங்க. கலைப்புலி தானே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செட்டை நீங்கள் பார்க்கறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், ஷூட்டிங்லாம் முடிக்கிட்டோம், நீங்கள் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு செட்டு மாதிரியே இருக்காது, பார்க்க ஒரிஜினல். இப்போ பாகுபலி படம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செட்டை எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி வச்சு காமிச்சாங்க இல்லையா, அந்த மாதிரி காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த படத்தோடைய ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜூலை இல்லை ஆகஸ்ட்ல முடிஞ்சிடும். இந்த படத்தை ரொம்ப ஸ்பீடாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன தீபாவளிக்கு இந்த படத்துடைய டீசரை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த படத்தை வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற முயற்சியில் இருக்கிறதுனால ரொம்ப குயிக்காக போயிட்டு, அடுத்து சிம்பு வந்து வேற ஒரு படத்தில் நடிக்க போகணும். 51 வந்து பார்த்தீங்கன்னா மைத்ரி மூவி மேக்கர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய படத்தில் கீர்த்தீஸ்வரனுடைய டைரக்ஷனில் அவர் நடிக்கணும். அதாவது அது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் தொடங்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே சிம்புவோடைய போர்ஷனை முடிச்சிருவாங்க. சரி, சிம்பு தனுஷ் மோதல்னு சொன்னியப்பா, அது என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். தனுஷுடைய 55வது படம், அந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து 70% முடிச்சுட்டாங்க. இப்போ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து ஒரு ஸ்பையாக வராரு. அதாவது துரைதர் படத்தில் இவர் வந்தார் இல்லையா, அந்த மாதிரி தான். ஆனால் இது கேங்ஸ்டர். அவர் பாகிஸ்தானில் போனார், இது இங்கேயே நடக்கும். இதில் வந்து ஒரு அரசியல்வாதியா இவர் வராரு, கேங்ஸ்டர் மாதிரி நம்ம மம்புட்டி வராருன்னு சொல்றாங்க. ஆனா வில்லன் மாதிரி இருக்க மாட்டாரு, இதுவும் ஒரு கேரக்டருக்கு முக்கியத்துவம் ஒரு இதா இருக்கும், வில்லன் மாதிரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த பக்கம் சாய் பல்லவி பாத்தீங்கன்னா போலீஸா வர்றதா சொல்றாங்க. இன்னும் ஸ்ரீலீலாவுடைய ரோல் மட்டும் அறிவிக்கல. இதுல தனுஷுடைய ரோல் வந்து ரொம்ப பேசப்படும் அப்படிங்கிறாங்க. அதுவும் இந்த துரந்தர் படம் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த படத்துல ஒரு சில மாற்றங்கள், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஸ்பைன்னு சொன்னாவே அந்த படத்துடைய ஞாபகம் வரதுனால இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இதை ஹேண்டில் பண்ணியிருக்கதா சொல்றாங்க. சரி, சிம்பு தனுஷ் மோதல் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? இவங்க 2 பேருமே தீபாவளிக்கு வர போகிறாங்க அப்படின்றாங்க. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமேட்டுக்கு சிம்புவும் தனுஷும் ஒரே நேரத்தில் வர போகிறாங்க. இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜினி, கமல் அவங்க 2 பேரும் சேர்ந்தே படம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் தளபதி, அவங்க 2 பேரும் படமே பண்ணுறதில்ல. தலை ரேஸுக்கு போயிட்டாரு, இவர் இதுக்கு போயிட்டாரு. ஸோ இப்போ இங்கே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா அடுத்ததில் இருக்குது சிம்பு தனுஷ் தான் அப்பையிலேருந்தே போய் பேசப்பட்டுட்டு இருந்த ஒரு ரோல். அவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டிகள் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டு இருந்தது. அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து இந்த 2 படங்களும் ஒன்றா வரதுனால மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது நான் சொன்னது போல இப்போ அஜித் விஜய், ரஜினி விஜய் இவங்களுடைய காலம்லாம் கொஞ்சம் முடிஞ்சிருச்சு இல்லையா, அதுக்கப்புறம் இவங்களுடைய இந்த தலைமுறையுடைய காலத்தில் இவங்க தான் முதல்ல போட்டி போட்டுட்டு இருக்காங்க. எஸ்கே இருக்காரு, அந்த பக்கம் விஜய் சேதுபதிலாம் இருக்காரு. ஆனால் அந்த போட்டின்னு வரும்போது இவங்களுக்குள்ள தான் இருந்தது. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவங்க வரதுனால இது வந்து கட்டமைக்கப்பட்டது இல்லை. ஏன்னா இந்த பக்கம் விஜய் சார் படம் பண்ணும்போதே இதெல்லாம் முடிவு பண்ண விஷயம் தான். ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு முன்னாடியே வந்து அரசன் படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்தது, தனுஷோடைய 55 போயிட்டு இருந்தது. இது கட்டமைக்கப்படலை, எதர்ச்சியாக அமைகிறது. இதை அவங்க பயன்படுத்திக்குவாங்க அப்படிங்கிறது தான். சரி, இந்த ரேஸ்ல யார் ஜெயிப்பா அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா தனுஷோடைய 55 அரசன் படமா அப்படிங்கிறத சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லி நான் விடைபெறேன். நன்றி, வணக்கம்.